இதெல்லாம் அரசியல் சதி. நேத்து கூட ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு எப்படி? சார். எது அரசியல் சதி? இதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் முட்டாளா? இல்ல இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் சார்? 40 நாள்ல வந்து பாருங்க. ம். இப்ப பர்சனல் விஷயங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்ளோ கீழ்த்தனமா திமுக செய்ய போறாங்க பாருங்க. அப்ப இவ்வளவுதான் நீங்க உங்கள் மனைவியை கட்டுக்குள் வைத்திருந்த விதமா? குடும்ப கூட்டு, குடும்ப கட்டுப்பாடுங்கிறது இவ்வளவுதான், இவ்வளவு பலவீனமாவா விஜய் குடும்பம் நடத்தினார்? கேள்வி வரும்ல. அதெல்லாம் வரும். நம்ம அதை தாண்டி போக வேணாம், நீங்களும் கேட்காதீங்க. திமுக சதிக்கு ஒண்ணு ஆதாரத்த காட்டுங்க. இந்த அம்மா கண்ண கட்டி, 2 கையையும் பின்னாடி கட்டி, கையெழுத்த மட்டும் போட வச்சு பின்னாடி 2 கைய கட்டி, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு ஒரு கார்ல தூக்கிட்டு வந்தாங்க ஒரு கும்பல். அதுல உதயசூரியன் கொடி போட்டிருந்துச்சு. அந்த 4 பேரும் கரைவேட்டி கட்டியிருந்தாங்க, திமுக கரைவேட்டி. அந்த வக்கீல் அரசு வக்கீலா இருக்கிறாரு. திமுகல வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலரா இருக்காரு. எதையாவது ஒரு ஆதாரத்த சொல்லுங்க சார். இல்ல அந்த அம்மா லண்டன்ல இருக்காங்க இப்போ. எனக்கு சதி செஞ்சு, எனக்கு மயக்க மருந்து கொடுத்து, என்னிடம் கையெழுத்து வாங்கி, நான் கையெழுத்திடாத பெட்டிஷன கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு சங்கீதா கடிதம் எழுதுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் திமுக, எதுக்கு எடுத்தாலும் இப்ப அதிமுக உங்களை கடுமையா வச்சா, அடுத்து எடப்பாடிக்கும் கூட இதுல கூடுதல் சதி இருப்பதாக ஒரு தகவல் வரும். அவரு ஏன் நான் சும்மா இருக்கேன் சேலத்துக்கு சென்னைக்கு, நானே பிஜேபியை சமாளிக்க முடியாம பெரும்பாடுபட்டு கிடக்குறேன். நீங்க யார வேணாலும் போற போக்குல அடிச்சு விடுறதா? இன்னொரு இப்பவும் கல்யாணத்துக்கு சொல்றேன் அனுப்பி ஃபெலிக்ஸ், வச்சதே திமுக தான். திரும்பவும் சொல்றேன். அவர் பொதுவெளிக்கு திரிஷாவை கூட்டி வந்தார். அவருடைய உரிமையாளர். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டுல கலாச்சாரம்னு ஒன்ன தூக்கி பிடிக்கிற தமிழ்நாட்டுல, நீங்க எந்த தமிழ்நாட்டை ஆள விரும்புறீங்களோ அந்த தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு சொத்து இருக்கோ இல்லையோ, சோத்துக்கு வழி இருக்கோ இல்லையோ, சில கலாச்சாரங்களை, சில கற்பு சார்ந்த நெறிகளை எவ்வளவு பெருசா நினைக்கிறாங்க. அந்த பெண்களையும் சேர்த்தா நீங்க ஆள நினைக்கிறீங்க. அந்த நாட்டுல, அந்த மாநிலத்துல இப்படி ஒரு காட்சியை நீங்க அரங்கேற்றலாமா பொதுவெளியில? அவருடைய சொந்த விஷயம்னு கடந்து போக முடியல நம்மால. அப்படி என்ன திமிர்? என்ன வேணாலும் என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. இவ்வளவு ஆணவம் பிடித்த ஒருவர் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு தானே சார் மக்கள் நினைப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பா அவர் பேசுறாரு சார். எப்படி? எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு? எல்லா இடத்துலயும் சிசிடிவி பொருத்தப்படும். அதெல்லாம் நக்கல் பண்ணல. உங்களுடைய அந்த உயர்ந்த எண்ணத்த இந்த தமிழ்நாட்டு பெண்கள் மேல இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அக்கறையை நம்ம பாராட்டணும். சிங்க பெண்கள்னு சொல்றாரு. அதெல்லாம் சொல்லட்டும் சார். நீங்க என்ன காட்டுறீங்க? அதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி கொண்டாந்து விருந்துக்கு நடுவுல எதை கொண்டாந்து வைக்கிறீங்க? என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குறீங்க? என் தங்கைகள் அப்படின்னு சொல்றீங்களே, அதுல இருக்கிற 100%ல 10% நடிப்புன்னு கூட 90% நான் உண்மையை நம்புறேன். அது உங்க தங்கைகளுக்கு நீங்க சொல்லி தர்ற பாடம் என்ன? அந்த தங்கைகளை கட்டுகிற கணவன்மார்கள் என்னை போல நடந்துக்குங்கன்னு சொல்றீங்களா? பொதுவா அது அவங்களுடைய விவகாரம் தான். நான் என்ன சொன்னேன்? இது என் விவகாரம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு சார். அது நியாயம் சார். விஜயினுடைய விவகாரம் சார் அது. அது ஒர்த்தே இல்லைன்னா நீங்க கூடியிருக்கிற அந்த 5000 பேர், அந்த 5000 பேர் பெண்கள் மனசுல நீங்க என்னத்த திணிச்சீங்க? ஆமால்ல, ஒர்த் இல்லைல்ல. அப்ப அதுங்க புருஷன்கள ஒர்த் இல்லன்ட்டு போகலாமா? நீங்க பொண்டாட்டிய ஒர்த் இல்லன்னு சொன்ன மாரி, என்ன சார் கத்துக் குடுக்குறீங்க ஒரு தலைவர்?